கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது மலைகளை நகர்த்துவதற்கு சமம். 89வது சங்கீதம் 20வது வசனத்தில் கர்த்தர் தாவீதை கண்டுபிடித்து அவனை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. கர்த்தர் தாவீதை ஏன் கண்டுபிடித்தார்? பொதுவாக குடும்பத்திலோ மற்றவர்கள் மத்தியிலோ யார் புறக்கணிக்கப்பட்டாலும் புறக்கணிக்கப்படுபவர் தேவனுடைய வார்த்தையை கேட்பவராக இருந்தால் கர்த்தர் அவர்களை தன்னுடைய காரியங்களுக்காக தெரிந்து கொள்வார், அழைப்பார். தாவீது தன் சொந்த குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்ட மகன், மேலும் அந்த குடும்பத்தில் அதிக மரியாதை பெறாத ஒருவனாகவும் இருந்தான். சாமுவேல் தாவீதின் உடன்பிறப்பான எலியாபின் உடல் தோற்றத்தை பார்த்து ஈர்க்கப்படுகிறார். ஆனால் கர்த்தரோ அவனுடைய இருதயத்தை பார்த்து ஏமாற்றம் அடைகிறார். எலியாபா அழகாகத்தான் இருந்தான், ஆனால் தேவனுக்கு ஏற்ற இருதயம் அவனுக்குள் இல்லாததால் கர்த்தர் அவனை புறக்கணித்தார். இப்படியாக கர்த்தர் அந்த குடும்பத்தில் எல்லோரையும் புறக்கணித்து விட்டு குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட தன்னுடைய இருதயம் கொண்ட தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். தாவீது எப்போதும் கர்த்தர் சொன்னதை செய்பவர். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது மலைகளை நகர்த்துவதற்கு சமம். தகுதியானவர்களை கர்த்தர் அழைப்பதில்லை. ஏனென்றால் ஊசியின் காதிலே ஒட்டகத்தையே நுழைத்து விடலாம், ஆனால் செல்வந்தர்களையும் தகுதி படைத்தவர்களையும் தேவனிடம் கொண்டு வருவது என்பது முடியாத காரியம். ஆகையால் கர்த்தர் தகுதி படைத்தவர்களை அழைக்காமல் அழைக்கப்பட்டவர்களை தகுதிப்படுத்தி மகிமைப்படுத்துவார். தேவன் தன்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஜனங்களின் மத்தியில், ஜனங்களின் வாழ்வில் தாமதமானாலும் அற்புதங்கள் செய்வார். கர்த்தர் சொல்வதை நாம் நம்புகிறோமா? அவருடைய இருதயம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா? அவருடைய வார்த்தையை செய்கிற மக்களாக நாம் இருக்கிறோமா? அப்படியானால் நீங்கள் தைரியமாக கோலியாத்தை முழு நம்பிக்கையுடன் ஜெயம் நமதே என்று விசுவாசித்து எதிர்கொள்ளலாம். பிரியமானவர்களே, நீங்கள் அழகானவர்களா அல்லது தாவீதை போல் கர்த்தர் விரும்புகிற அழகான இருதயம் படைத்தவர்களா? பதில் உங்களுக்கும் கர்த்தருக்கு மட்டுமே தெரியும். கர்த்தர் கண்டுபிடிக்கும் ஜனமாக மாறுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரியமானவர்களே, இயேசுவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து இயேசு தன்னுடைய ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்து மீட்டெடுத்த நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொண்டு கர்த்தருடைய நேரத்தில் ஓட்டத்தை ஜெயமாக முடிப்போம். ஆமென்.